இந்த செஷனோடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனாவை பத்தி பார்க்க போறோம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஆன்டி கொலோனியலிசம் பத்தி படிக்க போறோம். ஓகேவா? காலனிஸ் எல்லாம் வந்து எப்படி வெகுண்டாங்க, அவங்க வந்து கொலோனியல் கண்ட்ரீஸா வாழ விருப்பப்படலை அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் ஒன் இஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின், அதாவது இப்போ இருக்கிற வியட்நாம் வந்து எப்படி வந்து ஒரு கண்ட்ரியா எமர்ஜ் ஆச்சு, எப்படி அவங்க பிரெஞ்சு காலனி கீழே பிரெஞ்சு காலனியா இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். Third one is the decolonization in India and the diarchy in provinces. டீகாலனைசேஷனை இந்தியாவையும் பிரிட்டனோட காலனிலேருந்து மாறி ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியா மாறுதற்கான என்னென்ன வேலைகள் செய்யப்பட்டதுன்றத பார்ப்போம். அட் த சேம் டைம் பிரிட்டன் வந்து எப்படி டயார்கினா இரட்டை அரசாங்க குடியுரிமை, அது வந்து இரட்டை அரசாங்கம்னா இந்தியன் இந்தியன் மக்களே வந்து அவங்களோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் வச்சு இந்தியாவை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல வந்து பிரிட்டன் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும், எக்கானமிக் இண்டஸ்ட்ரி இதுல எல்லாம் தலையிட்டுட்டே இருக்கும். அதுதான் டயார்கி முறை. அது எப்படி கையாண்டாங்க அப்படின்றத பார்ப்போம். Fourth one is the lack of measures to industrialize India. அப்போ வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறமா ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை வந்து இந்தியாவையும் எஃபெக்ட் பண்ணுச்சு. அதுல பிரிட்டன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசா வளர்க்காம விட்டதற்கான ரீசன்ஸ் என்னென்ன, அதனால வந்த விளைவுகள் என்னென்னு பார்ப்போம். Fifth one is the impact of depression on Indian agriculture. Indian agriculture இதனால பொருளாதார மந்த நிலையால என்னென்ன விளைவுகளை சந்தித்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். Sixth one is Government of India Act 1935. எப்படி வந்து இந்தியாவே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்க சொல்லி பிரிட்டிஷர்ஸ் சொன்னாங்கன்றத பார்ப்போம். French Indochina ரைஸ் ஆஃப் ஆன்டி கொலோனியலிசம். நம்ம வந்து ஆன்டி கொலோனியலிசம் ஸ்ட்ரகிள்ஸ் தான் பார்க்க போறோம் இல்லையா இந்த செஷன்ல. இதுல பிரெஞ்சு இண்டோ சைனால என்ன அப்படி வந்து ஆன்டி கொலோனியலிசம் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்தது அப்படின்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இண்டோ சைனான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியட்நாம், லாவோஸ், கம்போடியா இந்த பகுதி இருக்கு இல்லையா, பிட்வீன் மயான்மர் அண்ட் சைனா அண்ட் இந்தியா, இதுதான் இண்டோ சைனீஸ் பெனின்சுலாவா திகழ்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டோ சைனா, தட் இஸ் டுடேஸ் பார்த்தீங்களா, கம்போடியா, லாவோஸ் அண்ட் வியட்நாம், இந்த மூணும் சேர்ந்தது தான் அந்த காலத்துல இண்டோ சைனா பெனின்சுலா. ஓகேவா? had shown its discontent right from the beginning of French occupation in 1887. 1887ல பிரெஞ்சு ஆக்குபேஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. யாரு? இப்பொழுது இருக்கிற கம்போடியா, வியட்நாம் அண்ட் லாவோஸை சேர்ந்து அது மூணுத்தையும் சேர்த்து இண்டோ சைனா பகுதி. While the Indo-Chinese resisted the imposition of French language and culture, they learned from them the ideas of revolution. அதாவது நம்ம வந்து போன லெசன்ல ரஷ்யன் ரெவல்யூஷனை பத்தி படிச்சோம் இல்லையா? ஆனா ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கும் முன்னாடி ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு. அந்த புரட்சி பேர் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரான்ஸ்ல நடந்த ஒரு ரெவல்யூஷன். அங்கதான் அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான் ஆக்சுவலா கார்ல் மார்க்ஸுக்கே இந்த உழைக்கும் வர்க்கத்தை வந்து எப்படி வந்து அவங்களோட ரைட்ஸை பேசுறதுன்ற ஒரு முன்னோடியா வந்து திகழுது. மார்க்ஸுக்கே அது இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன். அந்த பிரான்ஸ்ல நடந்த அந்த புரட்சியில தான் உழைக்கும் வர்க்கத்தினர் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதே மக்கள் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியோ சைனா வந்து பிரெஞ்சு இம்போசிஷனை என்னதான் ரெசிஸ்ட் பண்ணாலும் பிரான்ஸ் கிட்டலேருந்து தான் த ஐடியாஸ் ஆஃப் ரெவல்யூஷனை வந்து கத்துக்கிட்டாங்க.
புரட்சிகள் ஏற்படுத்துறதுக்கான வித்துக்கள், ஐடியாஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எங்கல இருந்து கத்துக்கிட்டாங்க? பிரான்ஸ் கிட்டல இருந்து தான் கத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? மெயினா ஏன் அப்படின்னா, ஏன் பிரான்ஸ் கிட்டனா, ஏன்னா பிரான்ஸ்ல தான் பிரெஞ்சு புரட்சி அப்படின்ற மிகப்பெரிய ஜனநாயக புரட்சியே வந்து நடந்தது. During the First World War, about 1 lakh Indo-Chinese fought in the France and returned with first-hand knowledge of how the French had fought and suffered during the war. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ எவ்வளோ பேர்? கிட்டத்தட்ட 1 lakh இந்தோ சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து பிரான்ஸ்க்காக போரிட்டு இருக்காங்க. எங்க போய்? பிரான்ஸ்லயே போயிட்டு போரிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்பி வரும்போது அவங்களுக்கு என்ன எப்படி இந்த வார் வந்து பிரான்ஸ சஃபர் பண்ண வச்சது, அதனால எப்படியெல்லாம் வந்து பிரான்ஸ் வந்து அடி வாங்குச்சுன்ற எல்லா நாலேஜோடையும் அந்த சோல்ஜர்ஸ் திரும்பி வராங்க. அந்த நாலேஜை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து வர ஆன்டி கொலோனியலிசம் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வித்திடுது இந்த ஐடியாஸ் எல்லாம். Communist ideas from mainland China were also a major influence. சைனாலேயும் என்ன இருந்தது? நிறைய ரஷ்யால இருந்த மாதிரியே நிறைய கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் இருந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து அங்கங்க கம்யூனிசம் ஐடியாஸை வந்து துவக்கத்துக்கு அது மிகப்பெரிய ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு ரஷ்யன் புரட்சி. அதே மாதிரிதான் சைனாலையும் எக்கச்சக்கமான கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் இருந்திருக்கு. அது எல்லாமும் கூட இந்த இந்தோ சைனீஸ் பகுதியில ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்கு. Many became convinced that the considerable wealth of Indochina was benefiting only the colonial power. எல்லாரும் என்ன கன்வின்ஸ் ஆயிருந்தாங்க? நிறைய மக்கள் எல்லா வெல்த் ஆஃப் இண்டோசைனால இருக்கிற எல்லா வெல்த்தும் ஓன்லி இந்த கொலோனியல் பவரான பிரான்ஸுக்கு மட்டும்தான் போகுது, அவங்க மட்டும்தான் பெனிஃபிட் ஆறாங்களே தவிர்த்து அந்த நாட்டுடைய பூர்வ குடிகளான மக்களுக்கு அது பெரிய பெனிஃபிட் இல்லை அப்படின்றத நல்லா விளங்கிக்கிறாங்க. Decolonization is a process through which colonial powers transferred institutional and legal control over their colonies to the indigenous nationalist government. இதுக்கு அப்புறமா தான், அதாவது இந்த பீப்புள் எல்லாம் அஜிடேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டீகாலனைசேஷன்ற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. டீகாலனைசேஷன்னா என்ன? காலனைசேஷன்னா என்ன? இன்னொரு நாடை போயிட்டு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டி அந்த நாடை தன்வயப்படுத்திக்கிறது தான் கொலோனியலிசம் இல்லையா? காலனைசேஷன்னா அதுதான். அந்த மாதிரி இந்த இந்தோ சைனா பகுதி பிரான்ஸுடைய காலனியா இருக்கு. அப்ப டீகாலனைசேஷன்னா என்ன? அப்போ பிரான்ஸ் வந்து தங்களுடைய எல்லா பவருமே, லீகல் கண்ட்ரோல், இன்ஸ்டிடியூஷனல் கண்ட்ரோல், எக்கனாமிக் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே திருப்பியும் இந்த இந்தோ சைனாவுடைய பூர்வ குடிக மக்களுக்கே திருப்பியும் தரதுக்கு பேரு தான் டீகாலனைசேஷன். அதான் இங்க என்ன சொல்றாங்க? கலோனியல் பவர்ஸ், அதாவது பிரான்ஸ் வந்து the powers transferred institutional and legal control over their colonies to the indigenous nationalist government. இந்த மக்கள், பூர்வகுடி மக்களுடைய அவங்க ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டுக்கே திருப்பி தரதுக்கு பேரு தான் டீகாலனைசேஷன். ஸோ வியட்நாம்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது தான் இன்னொரு விஷயமும் தோன்றுது. அது என்ன அப்படின்னா, த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின். வியட்மின் அப்படின்னா என்ன அப்படின்னா சுதந்திர போராட்டம், வியட்நாம்கான சுதந்திர போராட்டம், த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் வியட்நாம், அததான் வியட்மின் அப்படின்னு சொல்றாங்க.
First mainstream political party in Indochina was the Vietnam Nationalist Party, formed in 1927. 1927லயே the Vietnam Nationalist Party அப்படின்றது ஒண்ணு தோன்றுது. இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு எப்படி வந்து ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தது, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ காந்தி கீழே இல்லையா, அந்த மாதிரி த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒன்று தோன்றுவிக்கப்படுது. In 1927, it composed of wealthy and middle class sections of the population. இந்த வியட்நாம் பகுதி ஃபுல்லாவே என்னது வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. and it consisted of wealthy and middle class sections of the population. நல்ல wealthy people எல்லாருமே அந்த பார்ட்டியில இருந்தாங்க. In 1929, the Vietnamese soldiers mutinied. அதாவது இவங்க எல்லாம் வந்து அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்க ஒரு ரிவோல்ட் பண்றாங்க, மியூட்டினி ஆரம்பிக்கிறாங்க. எப்போ in 1929? யாரு? the Vietnamese soldiers, ஓகேவா? and there was mutiny-னா ரிவோல்ட்னா எதிர்நிலை எடுத்து போராடுறது, புரட்சி பண்றது. There was a failed attempt to assassinate the French Governor General. மியூட்டினி ரிவால்வ் பண்றது மட்டும் இல்லாம என்ன ஆகுது, ஒரு ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் டு அசாசினேட் த பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல். பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலையே கொலை பண்ற ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க, அது ஃபெயில் ஆயிடுது. This was followed by a large-scale peasant revolt led by the communists. இதுக்கு அப்புறமா அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்டுக்கு அப்புறமா பெசன்ட் ரிவால்ட் நடக்குது. இப்பதான் யார் வராங்க? காமன் பீப்புள் வராங்க. காமன் பீப்புள் இன்வால்வ் ஆகி அவங்க வந்து எதிர் மனப்பான்மை எடுத்து ரிவால்ட் பண்றாங்க, புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஸ்ட்ரைக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூமெண்ட் வந்து திஸ் வாஸ் லெட் பை த கம்யூனிஸ்ட். எப்பவுமே வரலாற்றுல நம்ம இது வரைக்கும் படிச்ச வரைக்கும் என்னெல்லாம் தெரியுது, எப்பவுமே ஒரு காமன் பீப்புள் புரட்சி பண்றாங்கன்னா அதோடைய அடிப்படை சித்தாந்தங்கள் முக்காவாசி கம்யூனிஸ்டால தான் எழுது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலேருந்து தான் எழுந்திருக்கு அந்த காலத்துல, கரெக்டா? and it was crushed, followed by white terror. Thousands of rebels were killed. white terror அதாவது வெள்ளையர்களால உருவாக்கப்படுற ஒரு காம்போசிஷன், ஒரு மூமெண்ட். என்ன பண்றாங்க, வெள்ளையர்கள் இல்லாம இருக்கிற மத்தவங்களை எல்லாருமே, வியட்நாமீஸ் மக்களை எல்லாருமே கொன்னுடுறாங்க. இட் வாஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஃபுல் ரிவோல்டே, அந்த புரட்சியே வந்து கிரஷ் பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுல ரெபல் பண்ண நிறைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஏன்னா அந்த மாதிரி திருப்பியும் யாரும் ரெபல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்றதுக்காகவே நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, நிறைய பேர், thousands. After the white terror, Ho Chi Minh left for Moscow. ஹோச்சிமின் அப்படின்றவர் தான் வந்து வியட்நாம் இண்டிபெண்டன்ஸ்க்காக போரிட்டவர். அவர் தான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த மக்களை திரட்டி இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினவர். ஸோ ஆஃப்டர் த ஒயிட் டெரர் இவர் என்ன பண்றாரு, ஹோச்சிமின் லெஃப்ட் ஃபார் மாஸ்கோ அண்ட் ஸ்பெண்ட் த 1930s இன் மாஸ்கோ அண்ட் சைனா. மாஸ்கோலையும் சைனாலையும் மாத்தி மாத்தி தலைமறைவாயி அங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் in the full of 1930s. when France was defeated by Germany in 1940, அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ when France was defeated by Germany, Ho Chi Minh and his lieutenants used this turn of events to advance the Vietnamese cause.
ஜெர்மனியால பிரான்ஸ் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நிலைமையை பார்த்து ஹோச்சிமின்னும் அவருக்கு கீழே பணிபுரிஞ்ச அவருடைய லெப்டினன்ட்ஸும் எல்லாருமே இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க வியட்நாமீஸை காப்பாத்துறதுக்காக. Crossing over the border in Vietnam in January 1941, இவங்க தங்களுடைய ஓன் சொந்த படைய வச்சு பார்டரை கிராஸ் பண்றாங்க. எப்போ? in January 1941 they organized the League for Independence of Vietnam or Viet Minh. என்னது? ஒரு லீக் ஆரம்பிக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்னது? லீக் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வியட்நாம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? வியட் மின் அப்படின்னு சொல்றோம். This gave renewed emphasis to a distinct Vietnamese nationalism. என்ன ஆகுது? This gave renewed emphasis to a distinct Vietnamese nationalism. Vietnamese nationalismனா ஒரு புதிய தேசியவாதம் பிறக்குது, வியட்நாம்காக அப்படின்ற ஒரு தேசியவாதத்தை எம்பசிஸ் பண்ணி மக்கள் கிட்ட மன்றாடுறாங்க. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், வியட்நாம ஒரு ஃப்ரீ கண்ட்ரி ஆக்குவோம் அப்படின்றத ரீஎம்பசைஸ் பண்றாங்க. இப்போ யார் இவரு இந்த ஹோச்சி மின்? ஓகேங்களா? யாரு இவர்? எப்பேற்பட்டவர் அப்படின்றது கொஞ்சம் இன்டெப்தா பார்ப்போம். ஹோச்சி மின் ஃப்ரம் 1890 to 1969. ஓகேங்களா? இவரு ஹோச்சி மின் வாஸ் born in டாங்கிங். டாங்கிங் அப்படின்ற ஒரு பிரதேசத்துல பிறக்கிறாரு இவரு. அவர் 1890 பிறக்கிறாரு. 1969 வரைக்கும் அவர் உயிரோட இருக்காரு. When Ho Chi Minh was 21, 21 வயசுலயே he went to Europe. யூரோப் போயிடுறாரு. After working as a cook in London hotel, he went to பாரிஸ். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு செஃப், ஒரு குக்கா தான் ஸ்டார்ட் பண்றாரு ஒரு லண்டன் ஹோட்டல்ல. இந்த பாரிஸ் In the Paris Peace Conference, he lobbied for the independence of Vietnam. Paris Peace Conference நடக்கும்போது அங்க போயிட்டு அவர் எதை பத்தி பேசுறாரு? வியட்நாம் இண்டிபெண்டான ஒரு நாடா மாறணும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. His articles in newspapers and especially the pamphlet French Colonialism on Trial made him well known as a Vietnam nationalist. பிரான்ஸோடைய கொலோனியலிசம் ஒரு ட்ரையல், ஒரு குற்றவாளி கூண்டுக்குள்ள ஏத்தி கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு பேம்ப்ளெட்டா போடப்பட்டு எல்லாருக்குமே சர்க்குலேட் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாரு வியட்நாம் இண்டிபெண்டன்ஸ்க்காக இன் நியூஸ் பேப்பர்ஸ்ல. இதெல்லாம் அவரை ஒரு வியட்நாம் தேசியவாதியாக கண்டறியப்படுறாரு இவரு, இந்த ஹோ சி மின் அப்படின்றவரு. In 1921, founder member of the French Communist Party. இவர் என்ன பண்றாரு? 1921ல he is the French Communist Partyயோட founding member. 2 years later, he went to Moscow and learned revolutionary techniques. திருப்பியும் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, பல உலக நாடுகள்ல புரட்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விதையா இருந்தது ரஷ்யன் புரட்சி மட்டுமே. சோ இவருமே என்ன பண்றாரு? மாஸ்கோக்கு போறாரு. அங்க நிறைய ரெவல்யூஷனரி புரட்சிக்கான டெக்னிக்ஸ கத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு இவரு? In 1925, he founded the Revolutionary Youth Movement. எப்போ கண்டுபிடிக்கிறாரு? In 1925ல தான் he founded the Revolutionary Youth Movement அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வைக்கிறாரு. Decolonization in India, diarchy in provinces. டயார்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரட்டை ஆட்சி முறை. ஓகேவா? அதாவது இந்தியா மாதிரியான ஒரு கொலோனியல் நாட்டுல இந்தியாவும் ஆளலாம், பிரிட்டிஷர்ஸும் ஆளலாம் அப்படின்றது தான்
டயார்கி ப்ராசஸ். இது எப்படி கொண்டு வராங்க, எதனால கொண்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம். எதனாலன்றது we already know. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல அடிபட்டதால அப்படின்றது தெரியும் நமக்கு. பட் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்ப்போம். Decolonization process started in India from the beginning of the 20th century. 20th century ஸ்டார்ட்லேருந்து இந்தியாவில் வந்து டீகாலனைசேஷன்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது டீகாலனைசேஷன்னா என்ன, பவரை திருப்பி தரது. கரெக்டா? அந்த இண்டிஜினியஸ் மக்களுக்கான கவர்மெண்ட்டுக்கே திருப்பியும் பவரை திருப்பி தரது. கரெக்டா? ஸோ அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி வித் த லான்ச் ஆஃப் த ஸ்வதேஷி மூமெண்ட் இன் 1905. 1905ல உருவாக்கப்பட்ட லான்ச் பண்ணப்பட்ட ஸ்வதேஷி மூமெண்ட். ஸ்வதேசின்னா என்ன, நம்மளுடைய என்னுடைய சுயமான தேசம் அப்படின்னு. ஸோ ஸ்வதேசி மூமெண்ட்லயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ என்னுடைய தேசத்துக்கான மூமெண்ட் அப்படின்றது தான் ஸ்வதேசியோட மீனிங். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 1905லயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஈவன் பிஃபோர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாருக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் அந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. Outbreak of the First World War brought about rapid political as well as economic changes. Whole of Indiaல மட்டும் இல்லாம பிரிட்டிஷர்ஸோட எல்லா கொலோனியல் நாடுகள்லயும் rapid political power changesum economic changesum நடக்குது. எப்போ, after the outbreak of the First World War. In 1919, the Government of India Act introduced diarchy that provided for elected provincial assemblies as well as for Indian ministers to hold certain portfolios under transferred subjects. Diarchy process எப்போ கொண்டு வருவாங்க, in 1919ல the Government of India Act படி they are introducing the diarchy process. அதுல என்ன சொல்றாங்க, சில எலக்ட்ரல் மினிஸ்டர்ஸை வந்து எலெக்ட் பண்ணலாம். ப்ரொவின்ஷியல் ப்ரொவைடட் ஃபார் எலெக்டட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல மக்கள் வந்து சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணிக்கலாம். அதுல சில பேருக்கு மினிஸ்டர்ஸ்க்கு சில போர்ட்ஃபோலியோஸ்னா சில மினிஸ்ட்ரிஸும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா the Indian National Congress rejected diarchy and decided to boycott the legislature. INC, Indian National Congress, அப்ப காந்தியின் கீழே இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க, இந்த டயார்கி ப்ராசஸை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அடிப்படையா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஆள போகுது இந்தியாவை. ஆனா ஃபார் நேம் சேக் வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏன்னா அங்கங்க இவ்வளோ பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வைக்க முடியாதுன்றதால இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸே வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் யாருக்கு கடைசியா ரிப்போர்ட் பண்ணும், பிரிட்டிஷர்ஸ்க்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும், கவர்னர்ஸ்க்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அதனால காங்கிரஸ் வந்து இந்த ப்ராசஸையே ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க ஃபுல் ஃப்ரீடம் கேட்டாங்க. அதாவது நாங்களே எலெக்ட் பண்ணிப்போம், நாங்களே ஆண்டுப்போம், அதுல பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸே இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு. அதனால அந்த டயார்கியை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அந்த லெஜிஸ்லேஷன் அந்த அசம்பிளியையே பாய்காட் பண்றாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ்ல டயார்கி ப்ராசஸ் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்காம வச்சிட்டு இருந்த ஒரு மனநிலைமையும் இந்த ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வித்துடுது. என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, despite the discriminating protection given to certain select industries such as
sugar, cement, and chemicals. There was no change in the colonial economic policy. அதாவது discriminating ப்ரொடெக்ஷன்றாங்க. டிஸ்கிரிமினேட்டிங்னா பாரபட்சமான ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஏன் பாரபட்சம்? இப்போ ஒரு நாட வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, கவர்ன் பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் தரும். ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படி பண்ணல. அங்க வந்து ஒரு பாரபட்சம் காட்டுறாங்க. only certain select industries, sugar, சிமெண்ட், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அப்போ யாருக்கு அந்த லாபம்? பிரிட்டிஷர்ஸ்க்கு அந்த லாபம் போகும் இல்லையா? அதனால இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அது பல வருடங்களாயும் அந்த எக்கானமிக் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணாமையே வச்சிருக்காங்க. there was no change in the colonial economic policy. அந்த எக்கானமிக் பாலிசிஸ சேஞ்ச் பண்ணாமையே அப்படியே வச்சிருந்திருக்காங்க பல வருடங்களாக. பட் in the case of indigenous industries, அதாவது நம்ம நாட்டுடைய இந்திய நாட்டுடைய சொந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல support was only in the form of providing technical advice and education. பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா எவ்வளோ கம்மியான ஹெல்ப்னா சப்போர்ட் வாஸ் ஓன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அட்வைஸ். அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான வெறும் ஒரு சாதாரண டெக்னிக்கல் அட்வைஸும் அதுக்கான எஜுகேஷனை ப்ரொவைட் பண்றதும் அண்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பயனியர் ஃபேக்டரிஸ் இன் நியூ இண்டஸ்ட்ரீஸ். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதும் அந்த மாதிரியான சின்ன ஹெல்ப்ஸ் தான் பண்ணாங்களே தவிர்த்து மிச்சபடி பெரிய பெரிய ஹெல்ப்பான அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு சாங்ஷன் கொடுக்கறது, எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா மற்ற நாடுகளுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை விற்கிறது, அதனால இந்தியாவுக்கு எக்கானமியை வளர்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அவங்க ஈடுபடவே இல்லை. அதனால இந்த இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸும் அப்படியே நம்ம நாட்டோட அப்படியே இருந்துடுச்சு. பெருசா மத்த இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி வளரவும் முடியல அவங்களால. Even this policy was soon abandoned. இந்த டெக்னிக்கல் அட்வைஸ் எஜுகேஷன் கொடுக்கிற பாலிசியையும் இவங்க பிரிட்டிஷர்ஸ் அபேண்டன் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ், நிறைய பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸே வந்து they were opposed to this. ஏன்னா இவங்களோட ஐடியாஸை தானே இவங்க தராங்க. பிரிட்டிஷர்ஸ் ஐடியாஸை ஏன் வந்து நம்ம காலனிஸ்க்கு தரணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை வரதால அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலைப்பாடு ஆறதால இந்த டெக்னிக்கல் அட்வைஸ் அண்ட் எஜுகேஷன் தரதையும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, நிறுத்திடுறாங்க. இந்தியாவுக்கு வந்து நிறுத்திடுறாங்க. அதனால இந்தியாவையே இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி இந்தியாவோட எக்கானமியை வந்து உயர்த்தணும் அப்படின்றதுல பெரிய ஆர்வம் காட்டாம பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்க. ஸோ லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்லாம அடுத்த பாயிண்ட் என்னன்னா இந்த ஆன்டி காலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ்க்கான மூமெண்ட்ஸுக்கு இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். அதாவது இந்த பொருளாதார மந்த நிலை உலகத்தையே பீடிச்சது இல்லையா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், அது வந்து இந்தியாவையும் விட்டு வைக்கல. அப்போ இந்தியாவோடைய அக்ரிகல்ச்சர், அதாவது நம்மளுடைய பேக் போனான அக்ரிகல்ச்சரையே வந்து அது வந்து பயங்கரமா தாக்கியிருக்கு. The Great Depression also dealt a death blow to Indian agriculture and the indigenous manufacturing sector. ஒரு சாவுமணி போல வந்து அடிச்சிருக்கு எது, நம்மளுடைய விவசாயத்துறையில இந்த பொருளாதார மந்த நிலை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the value of farm produce, அதாவது அவங்க விளைவிக்கிற ப்ரொடியூஸோடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து டிக்ளைன்ட் பை half.
பாதிக்கு கம்மியாயிடுச்சு. ஏன்னா உலகமே ஒரு பொருளாதார மந்த நிலையில இருக்கும்போது, வாங்கறதுக்கான மக்கள் இல்லாத போது, அந்த மக்கள் கிட்ட காசு இல்லாத போது, என்ன ஆகும்? அந்த ப்ராடக்ட்டோட விலை கம்மியாயிடும் இல்லையா? அதனால அக்ரிகல்ச்சர்ல விளைவிச்ச எல்லா தானியங்கள் எல்லாமே வந்து அதோடைய வேல்யூ ஹாஃபா குறைஞ்சிருது. ஆனால் while the land rent to be paid by the peasant remained unchanged. While the land rent மட்டும் அப்படியே இருந்தது. அப்போ பாதி விலைக்கு வித்துட்டு அந்த விவசாயி அந்த லேண்டுக்கான ரெண்ட பிரிட்டிஷர்ஸ்க்கு எப்படி பழைய ரெண்டே அவனால தர முடியும்? எப்படி அவ்ளோ பொருளாதாரத்தை அவன் ஈட்ட முடியும்? அப்ப அவன் நஷ்டத்துல தான் போவான். நஷ்டத்தை விட கம்மியா போயிடுவான் இல்லையா? அந்த லேண்ட் ரெண்ட்டை மட்டும் பிரிட்டிஷர்ஸ் அப்படியே வச்சிருந்தாங்க. அதை ரெடியூஸே பண்ணல. In terms of prices of agriculture commodities, the obligation of the farmers to the state doubled. ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்கான மெயின் பாயிண்டே. என்ன சொல்றாங்கன்னா, in terms of prices of agriculture commodities உடைய prices வந்து the obligation of the farmers to the state doubled. அவங்களோட அதாவது farmers ஈட்டி தரத மட்டும் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி டாக்ஸ் இதெல்லாம் மட்டும் டபுள் the amount அதிகமாச்சு. ஆனா அவங்க எப்படி அதை தர முடியும்? அதாவது அவங்க ஈட்டுற ப்ராடக்டோட ரெண்டே வந்து கம்மியா இருக்கும்போது, பிரைஸே கம்மியா இருக்கும்போது டாக்ஸ் மட்டும் அவங்க எப்படி டபுளா தர முடியும் இல்லையா? ஆனா அந்த டபுள் ஆக்கியிருக்காங்க. The great fall in prices prompted Indian nationalists to demand protection for the internal economy. ஃபுல்லா வேர்ல்டுலயே வந்து பிரைசஸ் இறங்கிடுச்சு இல்லையா? ஹோல் வேர்ல்டுலயே பிரைசஸ் இறங்கிடுச்சு. ஆனா இந்தியாவை யார் காப்பாற்ற முடியும்? பிரிட்டிஷர்ஸ் கீழே தான் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னும் போது, நம்ம நாடு எல்லாமே இருக்குன்னும் போது யாரு நம்ம இந்தியன்ஸால போய் அதை காப்பாற்ற முடியாது. அதனால இந்த இந்தியன் நேஷனலிஸ்ட் தேசியவாதிகள் என்ன பண்றாங்க? பிரிட்டிஷர்ஸ் they are demanding protection for internal economy. இந்த இண்டிஜீனியஸ் எக்கானமிய வந்து காப்பாத்துங்க. அதுக்கு நீங்க வந்து நஷ்ட ஈடுகளும் ப்ரொடெக்ஷனும் டாக்ஸஸ கம்மி பண்றது இந்த மாதிரியான வேலைகளும் கண்டிப்பா நீங்க செய்யணும் அப்படின்ற டிமாண்ட எடுத்து வைக்கிறாங்க. யாரு? தி இந்தியன் நேஷனலிஸ்ட், இந்திய தேசியவாதிகள். The 1930s fulla saw the emergence of the Indian National Congress as a militant mass movement. இந்த இந்தியன் நேஷனலிஸ்ட் எல்லாம் யாரு மெயினான்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்த மக்கள். இவங்க வந்து விஜிலண்டா, அதாவது ஒரு மிலிட்ரி டிஃபென்ஸ், ஒரு அந்த மாதிரியான ஒரு போர்க்குணத்தோட போர் செஞ்சாங்க. அவங்க வந்து ஃப்ரீடம் டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய ரைசிங்கே எப்போ நடந்தது? 1930s தான். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு பெரிய மாஸ் மூமெண்டா மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடக்கூடிய நிலைமைக்கு அந்த ஒரு உச்சத்துக்கு எப்போ போகுது இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? டியூரிங் த 1930s. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்றாங்க? டயார்கி கொண்டு வராங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் சரியா பண்ணல. இதெல்லாம் நடக்கும்போது கடைசியில பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் had to appease the Indian nationalists. இந்திய தேசியவாதிகளை வந்து அப்பீஸ் பண்ணும், அவங்கள கொஞ்சம்
நம்ம வந்து சாஃப்டன் பண்ணணும். இல்லன்னா இவங்க எங்க அஜிடேட் ஆயிட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்ல ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு அஜிடேஷன்ல போயிடுவாங்க. அது வந்து நம்ம தாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப எக்கானமிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைன்றத ரியலைஸ் பண்ண பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, இந்த இந்தியன் நேஷனலிஸ்டோட பேசுறாங்க. அதோடைய விளைவா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, the outcome was the passage of the Government of India Act 1935. 1935ல தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றத கொண்டு வராங்க பிரிட்டிஷர்ஸ். இது என்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னா, provided for first of all இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எதுக்கு அப்படின்னா, provided for greater power to the local governments and the introduction of direct elections. இது வரைக்கும் இன்டைரக்டா சில பேர்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்ததை இப்ப டைரக்ட் எலெக்ஷன்ஸா மாத்துறாங்க. அண்ட் ஆல்சோ லோக்கல் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவே ஒரு கவர்மெண்ட் உருவாக்கி அங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரிட்டிஷர்ஸ் மேற்பார்வையிடுவாங்க. சோ அப்போ இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்றது இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சொல்லுது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த கிரேட்டர் பவர். அதாவது லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி சில போர்ட்ஃபோலியோஸ் தான் இருந்ததுன்னா இப்போ வந்து இன்னும் நிறைய பவர்ஸ் வந்து அந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கப்படுது. அண்ட் ஆல்சோ டைரக்ட் எலெக்ஷன்ஸ், மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து டைரக்டா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ எலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூலும் வந்துருது. In 1937 elections, the Congress won a resounding victory in most of the provinces. Already Indian National Congress தான் ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்டா இருந்தது இல்லையா இந்த 1930s. அப்பேற்பட்ட டைம்ல 1937லயே காங்கிரஸ் தான் வந்து நிறைய சப்போர்ட்டோட வின் பண்றாங்க. நிறைய மெம்பர்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்காங்க. However, the decision of Britain to involve India in the Second World War without consulting, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன டிசைட் பண்றாங்க பிரிட்டன் திடீர்னு 1937ல இந்தியாவை வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல இன்வால்வ் பண்ண போறோம் அப்படின்ற டெசிஷன் பிரிட்டன் தன்னிச்சையா எடுக்குது. without consulting, இந்தியாவை கேட்காமலேயே, without consulting the பாப்புலர் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ், பாப்புலர் காங்கிரஸ் பீப்புளை வந்து கன்சல்டே பண்ணாம நீங்க செகண்ட் வேர்ல்ட் வார்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு பிரிட்டன் கட்டாயப்படுத்துது. This forced the Congress ministers to resign from the office. எங்களை கேட்காம, எங்களை கன்சல்ட் பண்ணாம நீங்க எப்படி அந்த தன்னிச்சையான முடிவை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல தான் காங்கிரஸ் எலெக்டட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே they are resigning from the office. Recap. First என்ன பார்த்தோம், ரைஸ் ஆஃப் ஆன்டி கொலோனியலிசம் பார்த்தோம். கொலோனியலிசம்லேருந்து விடுவிச்சுக்கிறதுக்காக அந்த காலனிஸ் என்னெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா டீகாலனைசேஷன் இன் இந்தியா பார்த்தோம், டயார்கி ப்ராவின்சஸ் பார்த்தோம், அப்புறம் வியட்மினோடைய எமர்ஜென்ஸ் பார்த்தோம். அந்த இண்டோ சைனால இருந்த வியட்மினோடைய எமர்ஜென்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்றதெல்லாம் இன்டீடைல்டா பார்த்தோம். அவங்க எப்படி அட்லாஸ்ட் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா. அதுக்கப்புறமா மெயினா என்ன பார்த்தோம், இம்பாக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல எப்படி வந்து அந்த பொருளாதார மந்த நிலை எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ஐயும் சந்திச்சோம் இல்லையா. எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல என்னெல்லாம் வந்து செஞ்சாங்க, அதுல எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ட் பண்ணப்பட்டது. பட் அட் லாஸ்ட் பிரிட்டிஷர்ஸ் எடுத்த ஒரு முடிவால எல்லா காங்கிரஸ் மினிஸ்டர்ஸும் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்றதெல்லாமே இன் டீடைல்டா படிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லாருக்கும் இது செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ் எல்லாமே அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம்.
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.